போராட்ட காலத்திலிருந்து ஐயாவோடு பயணித்த பெரியவர் மூத்தார் அனுமொழி அவர்களுக்கும் நிகழ்ச்சி தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தந்தை தினேஷ் அவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் கங்காதரன் அவர்களுக்கும் தம்பி பாலா அவர்களுக்கும் மாவட்ட அண்ணன் நாலப்பாக்கம் சேகர் அவர்களுக்கும் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் தம்பி சிவபிரகாசம் அவர்களுக்கும் வெங்கடேசன் மற்றும் இங்கே மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டை சிறப்படை வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு முதல்வர் நன்றி கலந்த வார்த்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசுகிறவர்களெல்லாம் மாநாடு குறித்து வாகனங்கள் குறித்து நிறைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார். மாநாடு என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ வன்னியர் சங்கத்திற்கோ புதிதல்ல. போராட்டமும் மாநாடும் இந்தியாவிலே அதிகமாக நடத்திய கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி. அது மருந்து வரையாவது கைமொழி கண்ணாடி கவனம். இங்கே ஒரு மாவட்டத்தில் சொன்னாரு ஈஸியாக கொடுத்துறாங்க பாசம். அது சரியாக தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செட்டியார் பாலத்தை கதையை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால ஒரு இன்ஸ்பெக்டர் நான் சண்டை போட்டேன். இப்ப நான் மாட்டிக்கிறேன் சொன்ன எல்லாம் பாசு கேட்ட உடனே எல்லாரும் நீங்க கேட்கிறீங்க பாசு எந்த மாநாடு நீ கேட்கிறீங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டா மட்டும் நீங்க சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் சண்டை போடுறோம். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது நான் வந்து உங்களுக்காக தான் சொல்றோம். தயவு செய்து நீங்க அந்த பாசை நீங்க வாங்கிடுங்க. இது எங்க அரசுடைய உத்தரவுன்னு சொன்னாரு. அப்போ இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. எனக்கு வந்து காவல்துறை சொன்ன மாதிரி எனக்கு தெரியும். நம்ம தலைமையே சொல்லியிருக்குமோ தமிழக அரசு காவல்துறை எல்லாமே வந்து 500 வண்டி 600 வண்டி 700 வண்டி 1000 வண்டின்னு சொல்லிட்டு மேடை பேச்சு காட்ட சொல்லிட்டு எடுத்து வர கணக்கு ஒன்று போய் சொன்னாங்க. யாருக்கு கொடுக்குற கணக்கு தெரியாது, பொறுப்பாளர்களுக்கு தெரியாது. தலைமை அரசு எடுத்துன்னு சொல்லி என்ன காவல்துறை அதிகாரிகள் சொல்லி சொல்லியிருக்கோம். ஐயப்பாடு நமக்குள்ள ஏற்படுது. இருந்தாலும் புனையும் பொழுது தானே கேட்கறாங்க லைசன்ஸ் ஆர்சிபி இன்சூரன்ஸ் அதை கொடுக்க முடியுதா? அதை கொடுத்து நாம் அந்த கூட்டத்தில் வந்து சொன்ன சிறப்படியை செய்ய வேண்டும் என்று அங்கோடு நேரத்தில் நான் எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். 2012 இந்த மாதிரி ஒரு சங்க கூட்டம் நடந்தது மாநாடு. அப்போ ஓவிய சாமி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் காதல் வருகிறார். கனவு பத்திரிகையுடைய ஆசிரியர். அப்பா ஒரு விளம்பரம் எடுத்தார். இன்னைக்கு காலையில அவர் டி நகர்ல வந்து ஒரு பரதநாட்டிய ஆலய நிகழ்ச்சியில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அப்படின்னு சொன்னார், ஐயா நீங்க ஒரு கவிதை எழுதிருக்கீங்க, ரொம்ப அருமையா இருந்தது, அது இந்த காலத்துக்கு பொருந்தும் சொன்னார். 2011ஆம் ஆண்டு அந்த கவிதை மட்டும் படிச்சுட்டு என்ன சிந்தூர் சொல்லிட்டீங்க. இதுக்கெல்லாம் பணம் கேட்டவங்க கொடுத்துறாங்க, யாரும் நேரம் கொடுத்து தயாரா இல்லை. அந்த நேரத்தில் கருதி அப்ப நான் அரசியல் விஞ்ஞானின்னு சொன்னோம். ஐயா அரசியல் ஞானி சொல்லிட்டு மீன் போட்டு நான் போட்டா விஞ்ஞானின்ற மாதிரி ஒரு அப்போ வந்து அந்த கடல் பத்திரிகையில பின்னாடி பக்கத்துல விளம்பரமா கொடுத்தது. அது மட்டும் உங்களுக்கு கவிதை மட்டும். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, இடஒதுக்கீடு பெற்று தந்ததாலே உன்னை அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, வன்னியர்கள் கல்வி கற்க நேர்ந்ததாலே உன்னை தந்தை என்பதா, உன்னை குழந்தை என்பதா, உரை தீர்க்கும் நாணி என்பதா, அறிவியல் அரசியல் நடப்பதா உன்னை ஞானி என்பதா. வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை சமுதாயம் எப்படி போகுதுன்னு தெரியல. படகு ஆடி ஓடுகின்றது, போகின்ற பயணம் என்பதை நாங்கள் அறிவோமே. கடலை பார்க்கிறோம், இந்த அரசியலுடைய கடலை பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியும், கரையும் தெரியல. அலையை பார்க்கிறோம், அலையும் அடங்கல. உங்களை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லை. மருத்துவரையா எங்கள் மருத்துவரையா, நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயா. உன் ஓய்வரையா உழைப்பை கண்டு உள்ளம் செங்கிருந்தையா. வன்னியர்கள் வாழ்வதெல்லாம் உண்டயவன்றோ, பெற்ற பெருமை எல்லாம் உன்னருள் என்றோ, எந்த நேரமும் எங்கள் நினைவன்றோ, எங்கள் குடும்பமே
அன்னை மறக்குமா? ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகம் என்றோம். மருத்துவர் ஐயா, எங்கள் மருத்துவர் ஐயா, நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயா, உன் தியாகங்களை நினைக்கும் போது கண் கலந்தது. 2011 இதை நாங்க அது கடல் பற்றியது. இந்த சமகாலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பொருந்துகின்ற ஒரு கவிதையாக இருந்தபோது அவர் ஞாபகப்படுத்த விளைவாக நாங்கள் இருக்கின்றோம். அதை 2 வரியை மட்டும் கவிதை பாடலோட முடிச்சேன். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, எங்களை பார்த்து பார்த்து வளர்ப்பதனா அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, வேண்டும் வரங்களை பெற்று தந்ததனால் தந்தை என்பதா, உனை குழந்தை என்பதா, உரை தீர்க்கும் நாணி என்பதா, அரசியல் அதிகாரம் பெற்று தந்ததாலே நாணி என்பதா. நன்றி. இந்த மாநாட்டிற்கு பெருமையாக பாதுகாப்போடு ஒரு மகளிர் மத்திய சொன்னாங்க. மது இல்லாம போட்டு எடுத்து டக்குன்னு எல்லாம் வச்சிருக்காங்க கேமரா எடுத்து போட்டு, ஏன்னா ஒருத்தமானது இந்த மாநாட்டையே சிறுகூடக்கூடிய அந்த சூழல் ஏற்படும். அதெல்லாம் தவிர்த்து ஒரு கட்டுக்கோப்போடு ராணுவ கட்டுக்கோடு நீங்கள் அந்த மாநாட்டுக்கு வர வேண்டும். முடிஞ்சா ஒரு கலை நிகழ்ச்சி மாவட்டம் மூலமா ஏன்னா மாநாட்டுக்கு 8 மணிக்கு போதான் சேர முடியும் போல இருக்க சூழலை பார்த்தா, நீங்க 10 மணிக்கு போய் மேலாம் கலக்காங்க போனா மாநாட்டுக்கு போக முடியாது. வழியே வந்து பாத்தீங்கன்னா சேரத்துக்குள்ள மாநாடு முடிஞ்சிடும். மாநாடு 3 மணிக்கு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 4 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கெல்லாம் மாநாட்டை முடிக்கணுன்ற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க. அந்த நேரத்துக்கு தகுந்தால் போல பயணத்தை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் கூறி நான் போர்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.